ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்திற்கு போகிறவர்கள் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட கிரீடத்தை பெறுகிறார்கள்? அப்படி இச்சையடக்கமாயிருந்து பந்தயத்திலே முதலாவதாக அவர்களுடைய அந்த இலக்கை அடையும் பொழுது அவர்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கிரீடம் என்றோ ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் அழிவுக்கு நேராய் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் நாட்கள். அதற்கு பின்பதாக அவனுடைய நித்தியமாய் அவனுடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஓட்டத்தையும் பவுல் இதே காரியத்தோடு இணைத்து சொல்லுகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற மக்கள் எப்படி எல்லாவற்றிலும் தங்களை காத்துக்கொள்வார்களோ அதே போல லக்காகிய பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே, அநேக காரியங்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28 ஆகிய பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நாம் அவருடைய ஆடுகள், நம்முடைய மேய்ப்பன் நம் தேவன். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படியானால் தேவன் பல விதங்களில் நம்மோடு கூட பேசுவார். நம்மோடு முகமுகமாய் பேசுகிற ஆண்டவர் சிறு பிள்ளைகள் மூலமாய் பேசுவார். இன்னும் பல காரியங்கள் மூலமாய் பேசுவார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாய் வேத வசனங்கள் மூலமாய் தேவாதி தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன். அப்படியானால் அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரம மெய்ப்பனாகிய நம் தேவாதி தேவனுடைய சத்தத்திற்கு, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அதை நாம் கை கொள்ள வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பந்தயத்திற்கு போராடுகிற, எப்படியாவது நம்முடைய இலக்காகிய பரலோக ராஜ்யத்தை அடைந்து விட வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது ஆலோசனை, நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கிரமமாய் வாசித்து தியானித்து, விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட்டு கை கொள்ள வேண்டியவைகளை கை கொண்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓடும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கிருபையாய் கொடுக்கிறார். இரண்டாவதாக, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம்
5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் இந்த வசனத்தின் இந்த பகுதியின் ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளிலே நாம் பார்க்கிறோம், 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், மாமிச இச்சைகளிலிருந்து, மாமிசம் விரும்புகிறதை, பாவத்தை துணிகரமாய் செய்கிறவர்கள். அங்கு ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இல்லை. அப்படியானால் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்த்தோம், நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். வேத வசன தியானம், அதன் மூலமாக அவருடைய சத்தம் நமக்கு துணிக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அவைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது நமக்கு அவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவன். இரண்டாவது, நம்முடைய மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்? நீதியின் கிரீடம். காரணம், நம்மை தேவன் எப்படி நடத்துகிறார்? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேத வசனங்கள், பரிசுத்த வேத எழுத்துக்கள், இவைகளை வாசித்து தியானித்து இவைகளை கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்மையும் அறியாமல் நீதியின் பாதைக்கு நேராய் நடந்து சொல்லுகிறது. அநீதியான பாவக்கிரியைகளை தூக்கி எறிந்துவிட்டு நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார் கர்த்தர். ஆகவே நமக்காக அவர் வைத்திருக்கிற கிரீடம் நீதியின் கிரீடம். அந்த நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. அவரே அந்த நாளிலே அந்த கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். இது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் சில சோதனைகள், யாக்கோபு 1:12 பார்க்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஆம், சில சோதனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். எதற்காக? நாம் உத்தமர்களாய் மாறுவதற்காக, நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதற்காக, அவருடைய பரிசுத்தத்தில் எப்படியாவது நாம் பங்கடைய வேண்டும் என்பதற்காக. நாம் வாழ்கிற ஒரு பூமி பாவம் நிறைந்த பூமி, அக்கிரமம், அசுத்தம், அநியாயம் நிறைந்தது. ஆனால் இதில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். அந்த சோதனைகளின் வழியை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்மை நெருக்குகிறார், நெருங்கி வரும்படி செய்கிறார். அவருடைய பரிசுத்தத்தின் மேன்மையை, மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியில் அவனுக்கு ஒரு ஜீவ கிரீடம். எத்தனை பாக்கியம்! நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேனே, ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாக இருந்தேனே, பரிசுத்தமானா இருந்தேனே, உண்மையாய் அவருக்கு ஊழியம் செய்தேனே, எனக்கேன் இந்த பாடு, எனக்கேன் இந்த அவமானம், நிந்தனை என்று சொல்லி
வேதனையோடு நிற்கிறீர்களோ? இல்லை பிரியமானவர்களே, இந்த பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் தம்முடைய பரிசுத்தத்திற்கு இன்னும் உங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த விசேஷித்த கிருபை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இதை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிற, நீ படப்போட பாடுகளை குறித்து உபத்திரவங்களை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, அதற்கு பதிலாக மரண பரியந்தம் உண்மையாயிரு. காரணம், ஆண்டவர் உனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை அவமானங்கள், நிந்தனைகள், அதை குறித்து நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய மரண பரியந்தம் நான் உண்மையாக இருக்க வேண்டும். என் தேவனுடைய பார்வையில் நான் உண்மையாக இருந்திருக்கிறேன், நான் உத்தமமாக இருந்திருக்கிறேன். ஆகவே ஒரு நாள் அவர் வருவார், அவர் தம்முடைய ஜீவ கிரீடத்தை எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். இது ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. பாடுகளை குறித்து, நம்முடைய உபத்திரவங்களை குறித்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம். பயப்படாதே, மரண பரியந்தம் இன்னும் உண்மையாயிரு. இது வரைக்கும் உண்மையாயிருந்து இல்லை, இன்னும் உண்மையாயிரு. அப்பொழுது தேவன் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் உன்னை ஒரு பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னார், நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னால், வேறு யாரும் அதை பறித்து விடாதபடிக்கு, வேற எந்த கிரியைகளும் குறுக்கிலே வந்து அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஒருவனும் அதை தொட முடியாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பை பிரியமானவர்களே, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அழிந்து போகக்கூடியது. நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு சென்று அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆகவே எல்லா சோர்வுகள், எல்லா வேதனைகள், கலக்கங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, தேவன் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்தை எப்படியாவது போய் பார்த்து விட வேண்டும். அந்த இலக்கை நாம் அடைந்து விட வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். இந்த கிருபைக்காக நாம் காத்திருப்போம். நம்முடைய ஆசைகளையும் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையில் ஆணியடிக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். இதெல்லாம் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சோர்ந்து போயிருக்க நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் உண்மையாக இருக்க, மரண பரியந்தம் உண்மையாக இருக்க கிருபை தாங்க. பரிசுத்தமாக இருக்க கிருபை தாங்க. பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலனடைய கிருபை தாங்க. உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி நாங்கள் நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எப்படியாவது நீர் வைத்திருக்கிற அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் எப்படியாவது சுதந்திரித்து கொள்ள, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற, தங்களை ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியங்களிலே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிங்க. அதை நிலை நிற்க கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.